என் பெயர் பிரபாகரன். எனக்கு இப்போது 30 வயது ஆகிறது. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் மனிதவள மேலாண்மை துறையில் வேலை பார்க்கிறேன். நான் ஆர்டி உயரம், நல்ல உடல்வாகு கொண்டவன். கல்லூரி நாட்களில் கிரிக்கெட் விளையாடியதால் எனக்கு நல்ல தோள்பட்டை அகலம் இருக்கும். சற்று கோதுமை நிறம், கூர்மையான கண்கள், நேர்த்தியான முகத்தோற்றம். அலுவலகத்தில் எப்போதும் சட்டை பேண்ட் அணிந்து நாகரீகமாக இருப்பேன். என் குரலில் ஒரு இனிமை இருக்கும் என்று எல்லோரும் சொல்வார்கள். 4 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். அவளும் ஒரு தனியார் அலுவலகத்தில் கணக்கு பிரிவில் வேலை பார்த்து வந்தாள். எங்கள் திருமண வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டோம். எங்களுக்கு இடையே எந்த பிரச்சனையும் இல்லை என்று தான் நினைத்தேன். என் சித்தப்பா ஒரு விவசாய கூலி வேலை செய்பவர். அவர் மிகவும் உழைப்பாளி. அவருக்கு படிப்பறிவு கொஞ்சம் தான். ஆனால் மிகவும் நேர்மையானவர். அவருடைய மனைவி பவித்ரா. அவள்தான் இந்த கதையின் மையம். பவித்ராவை எப்படி விவரிப்பது என்றே தெரியவில்லை. அவளுக்கு 28 வயது. 5 அடி 5 இன்ச் உயரம். மாநிற அழகி என்று சொல்லலாம். அவளுடைய முகத்தில் ஒரு இயல்பான பொலிவு இருக்கும். பெரிய பெரிய கண்கள், நீண்ட இமைகள், சிறிதாக வளைந்த புருவங்கள். அவள் சிரிக்கும் போது கன்னங்களில் குழிவுகள் விழும். அது அவளுக்கு ஒரு சிறப்பான அழகை கொடுக்கும். அவளுடைய கூந்தல் இடுப்பு வரை நீண்டிருக்கும். அடர்த்தியான, கருமையான, பளபளப்பான கூந்தல். அவள் எப்போதும் கூந்தலை ஒரு பின்னலாக பின்னி வைத்திருப்பாள். சில நேரங்களில் அவள் கூந்தலை திறந்து விட்டு வரும்போது அது காற்றில் அசையும். அந்த காட்சியே ஒரு கவிதை போல் இருக்கும். பவித்ரா ஒரு துணி கடையில் விற்பனையாளராக வேலை பார்த்து வந்தாள். அவள் எப்போதும் சேலை அணிந்திருப்பாள். எளிமையான சேலைகள் தான், ஆனால் அவள் அணியும் விதம் மிகவும் நேர்த்தியாக இருக்கும். அவளுடைய நடையில் ஒரு கம்பீரம் இருக்கும். மெல்லிய இடை, நன்றாக வளர்ந்த உருவம். அவள் பேசும்போது அவளுடைய கைகள் இயல்பாக அசையும். அந்த அசைவுகளில் கூட ஒரு அழகு இருக்கும். அவளுடைய குரல் மிகவும் மெல்லியது, இனிமையானது. அவள் சிரிக்கும் போது அந்த சிரிப்பு சுற்றி இருப்பவர்களையும் சிரிக்க வைக்கும். அவள் ஒரு மிகவும் அன்பானவள், எளிமையானவள். எல்லோரிடமும் பணிவாக பேசுவாள். வீட்டில் எல்லா வேலைகளையும் திறமையாக செய்வாள். பவித்ராவின் வீடு எங்கள் வீட்டின் அருகிலேயே இருந்தது. 2 வீடுகளுக்கும் இடையே ஒரு சிறிய பாதை மட்டுமே இருந்தது. நாங்கள் உறவினர்கள் என்பதால் அடிக்கடி பார்த்து கொள்வோம். நான் சித்தியை மிகவும் மதிக்கிறேன் என்று நினைத்தேன். அவளும் என்னை ஒரு தம்பி போல் பார்த்தாள் என்று நினைத்தேன். எங்களுக்கு இடையே எப்படி ஒரு நெருக்கம் வந்தது என்று சொல்கிறேன். அது மிகவும் இயல்பாக, மெல்ல மெல்ல நடந்தது. ஆரம்பத்தில் சாதாரண உறவினர்கள் போல் தான் பேசிக்கொண்டோம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு இடையே ஒரு நட்பு உருவானது. பவித்ரா காலையில் கடைக்கு கிளம்பும் முன் எங்கள் வீட்டிற்கு வருவாள். பிரபா, நான் கடைக்கு போயிட்டு வர்றேன். உங்க அம்மாவுக்கு ஏதாவது வேணுமா சொல்லு என்று கேட்பாள். நானும், சித்தி, நீங்க வரும்போது 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வாங்க என்று சொல்வேன். மாலையில் திரும்பி வரும்போது தக்காளியை கொண்டு வந்து கொடுப்பாள். சில நேரங்களில் நான் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வரும்போது வழியில் பவித்ரா கடையில் இருப்பதை பார்ப்பேன். உள்ளே சென்று, சித்தி, இன்னைக்கு கடை எப்படி இருந்துச்சு என்று கேட்பேன். அவள், நல்லா இருந்துச்சு பிரபா, இன்னைக்கு நல்ல விற்பனை இருந்துச்சு என்று சொல்வாள். வார இறுதியில் நான் வீட்டில் இருக்கும்போது பவித்ரா வருவாள். பிரபா, உங்க அம்மா வீட்டில இருக்காங்களா என்று கேட்பாள். இல்ல சித்தி, கோவில்ல போயிருக்காங்க. ஏதாவது வேலையா என்று கேட்பேன். ஒண்ணுமில்ல, ஒரு ரெசிபி கேட்கணும்னு வந்தேன் என்று சொல்வாள். சரி சித்தி, நான் தெரிஞ்சவரைக்கும் சொல்றேன், இல்லன்னா அம்மா வந்ததும் கேட்டு சொல்றேன் என்பேன். மெல்ல மெல்ல எங்களுக்கு இடையே பேச்சுகள் அதிகமாயின.
பவித்ரா எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வர ஆரம்பித்தாள். சில நேரங்களில் என் அம்மா வீட்டில் இருக்கும் போது வருவாள். சில நேரங்களில் வீட்டில் நான் மட்டும் இருக்கும் போதும் வருவாள். ஆனால் அப்போது எங்களுக்கு இடையே எந்த தவறான எண்ணமும் இல்லை. நான் பவித்ராவுக்கு பல உதவிகள் செய்தேன். அவளுடைய கணவர் சித்தப்பா படிப்பறிவு குறைவாக இருந்ததால் அரசாங்க வேலைகளில் உதவி தேவைப்படும். பிரபா, ரேஷன் கார்ட்ல பெயர் சேர்க்கணும், எப்படி பண்றதுன்னு தெரியலை என்று பவித்ரா கேட்பாள். நான் அவர்களுக்கு விண்ணப்பம் எழுதி கொடுப்பேன். அவர்களுடன் அலுவலகத்திற்கு சென்று வேலையை முடித்து கொடுப்பேன். பிரபா, என்னோட ஆதார் கார்ட்ல முகவரி மாத்தணும், நீ என்னோட வந்து உதவி பண்ணுவியா என்று கேட்பாள். நிச்சயமா சித்தி, நாளைக்கு நாம போயிடலாம் என்று நான் சொல்வேன். மறுநாள் விடுமுறை நாளில் அவளுடன் சென்று வேலையை முடித்து கொடுப்பேன். சில நேரங்களில் அவளுடைய மொபைல் போனில் ஏதாவது பிரச்சனை என்றால் வருவாள். பிரபா, என்னோட போன்ல வாட்ஸ்அப் ஓபன் ஆகலை, நீ பார்த்துட்டு சரி பண்ணுவியா என்று கேட்பாள். நான் அவளுடைய போனை எடுத்து பார்த்து சரி செய்து கொடுப்பேன். பவித்ராவும் எனக்கு பல உதவிகள் செய்தாள். என் மனைவி அலுவலகம் சென்றிருக்கும் போது எனக்கு சாப்பாடு தயாரிக்க வேண்டும். ஆனால் சில நேரங்களில் நான் சோம்பேறித்தனமாக இருப்பேன். அப்போது பவித்ரா வருவாள். பிரபா, சாப்பாடு சாப்பிட்டீங்களா என்று கேட்பாள். இல்ல சித்தி, இன்னும் சமைக்கலை என்று சொல்வேன். சரி, நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தர்றேன் என்று சொல்லி எங்கள் வீட்டு சமையலறையில் சென்று எனக்கு சாப்பாடு தயாரித்து கொடுப்பாள். சில நேரங்களில் அவள் வீட்டில் ஏதாவது சிறப்பு சமையல் செய்திருந்தால் எனக்கு கொண்டு வருவாள். பிரபா, இன்னைக்கு நான் மட்டன் குழம்பு வச்சேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், இதோ கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன் என்று கொண்டு வருவாள். ரொம்ப தேங்க்ஸ் சித்தி என்று நன்றி சொல்வேன். என் சட்டைகளில் பட்டன் விழுந்திருந்தால் பவித்ரா பார்த்து விடுவாள். பிரபா, உங்க சட்டையில பட்டன் விழுந்திருக்கு, கொடுங்க நான் தைச்சு தர்றேன் என்று கேட்பாள். சட்டையை கொடுப்பேன். மறுநாள் நன்றாக பட்டன் தைத்து சட்டையை சுத்தமாக இஸ்திரி செய்து கொண்டு வருவாள். எங்கள் வீட்டில் விசேஷங்கள் நடக்கும் போது பவித்ரா நிச்சயமாக வந்து உதவி செய்வாள். பிரபா, இன்னைக்கு உங்க வீட்ல பெரிய விருந்து இருக்கு இல்லையா, நான் வந்து சமையல்ல உதவி பண்றேன் என்று சொல்வாள். அவள் வந்து என் அம்மாவுடன் சேர்ந்து சமையல் செய்வாள். அவள் செய்யும் உணவு மிகவும் சுவையாக இருக்கும். என் வீட்டில் மின் இணைப்பில் ஏதாவது பிரச்சனை என்றால் நான் சரி செய்வேன். பவித்ரா வீட்டிலும் அப்படி பிரச்சனை வந்தால் என்னை அழைப்பாள். பிரபா, எங்க வீட்ல லைட் போயிருக்கு, நீ வந்து பார்த்துட்டு சரி பண்ணுவியா என்று கேட்பாள். நான் சென்று பார்த்து ஃபியூஸ் மாற்றி கொடுப்பேன். அவளுடைய வீட்டு கம்ப்யூட்டரில் ஏதாவது பிரச்சனை என்றால் என்னை அழைப்பாள். நான் சென்று சரி செய்து கொடுப்பேன். சித்தி, இது சின்ன பிரச்சனை தான், இப்படி பண்ணா சரியாயிடும் என்று சொல்லிக் கொடுப்பேன். இப்படி பல உதவிகள் நாங்கள் ஒருவருக்கொருவர் செய்து கொண்டோம். எங்களுக்கு இடையே ஒரு நல்ல புரிதல் உருவானது. நாங்கள் ஒருவரை ஒருவர் நம்பினோம். நண்பர்கள் போல் பழகினோம். எங்களுக்கு இடையே பேச்சுகள் மிகவும் அதிகமாயின. எங்களுடைய விருப்பங்கள், பேச்சு பாணி, சிந்தனைகள் எல்லாம் ஒத்துப்போனது. நாங்கள் இருவரும் சினிமா பார்ப்பதில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள். புதிய படம் வந்தால் அதை பற்றி பேசுவோம். பிரபா, புதுசா வந்த படம் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு என்று பவித்ரா கேட்பாள். பார்த்தேன் சித்தி, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் பாருங்க என்று சொல்வேன். பிறகு அந்த படத்தில் நடந்த காட்சிகளை பற்றி விவாதிப்போம். இன்ன காட்சி நல்லா இருந்துச்சு, இந்த நடிகர் நல்லா நடிச்சிருக்காங்க என்று பேசுவோம். எங்கள் இருவருக்கும் நகைச்சுவை உணர்வு ஒரே மாதிரி இருந்தது. நான் ஏதாவது நகைச்சுவையாக சொன்னால் பவித்ரா சிரித்துக் கொண்டே இருப்பாள். அவள் சொன்ன நகைச்சுவையை நான் ரசிப்பேன். எங்கள் சிரிப்பு சத்தம் வீடு முழுவதும் கேட்கும். சில நேரங்களில் வீட்டில் மாடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். மாலை நேரங்களில் சூரியன் மறையும் நேரத்தில் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டே பேசுவோம்.
எங்கள் வாழ்க்கையைப் பற்றி, எதிர்காலத்தைப் பற்றி, கனவுகளைப் பற்றி பேசுவோம். பிரபா, உனக்கு என்ன ஆசை, வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு நினைக்கிற என்று பவித்ரா கேட்பாள். எனக்கு ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு சித்தி, அதுல பெரிய தோட்டம் இருக்கணும், மரங்கள் நட்டு வளர்க்கணும். உங்களுக்கு என்ன ஆசை என்று கேட்பேன். எனக்கு சொந்தமா ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கு, பெரிய கடை, என் சொந்த பிசினஸ் என்று சொல்வாள். இப்படி மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே இருப்போம். நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. சில நேரங்களில் இரவு 8 மணி ஆகி விடும். ஐயோ பிரபா, இவ்வளவு நேரமாயிடுச்சா, நான் போய் சாப்பாடு வைக்கணும் என்று பவித்ரா அவசரப்படுவாள். சரி சித்தி, போயிட்டு வாங்க என்று சொல்வேன். என் மனைவி அலுவலகத்தில் இருந்து வரும்போது சில நேரங்களில் பவித்ரா எங்கள் வீட்டில் இருப்பாள். பவித்ரா, நீ இங்க இருக்கியா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்பாள். ஒண்ணுமில்ல, சும்மா ஊர் கதை பேசிக்கிட்டு இருந்தோம் என்று நான் சொல்வேன். என் மனைவிக்கு எங்கள் நட்பில் எந்த சந்தேகமும் இல்லை. அவளும் பவித்ராவை நண்பர் போல் தான் பார்த்தாள். ஆனால் மெல்ல மெல்ல எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. நான் பவித்ராவை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தேன். அவளுடைய அழகு எனக்கு தெரியவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஆரம்பத்தில் அது ஒரு சித்தியின் அழகு தான். மரியாதையான பார்வை தான். ஆனால் மெல்ல மெல்ல என் பார்வை மாறியது. அவள் சிரிக்கும்போது அவளுடைய கன்னத்தில் விழும் குழியை கவனிப்பேன். அவள் பேசும்போது அவளுடைய உதடுகளின் அசைவை பார்ப்பேன். அவள் சேலை கட்டும் விதத்தை கவனிப்பேன். அவள் கூந்தலை சரி செய்யும் போது அவளுடைய கைகளின் அசைவை பார்ப்பேன். இது தவறு என்று எனக்கு தெரியும். நான் என்னை திருத்திக் கொள்ள முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. அவளை பார்க்கும் போதெல்லாம் என் மனம் அலைபாயும். அவள் என் அருகில் வந்து நின்று பேசும்போது என் இதயம் வேகமாக துடிக்கும். ஒருநாள் என் வீட்டில் ஒரு பெரிய திருமண விழாவுக்காக எல்லோரும் காரைக்குடிக்கு புறப்பட்டனர். என் அப்பா, அம்மா, அண்ணன், மனைவி அனைவரும் சென்றனர். எனக்கு அலுவலகத்தில் ஒரு முக்கியமான வேலை இருந்ததால் நான் வீட்டில் தங்கினேன். மறுநாள் செல்வதாக திட்டமிட்டேன். சித்தப்பாவுக்கும் அவருடைய வேலை காரணமாக வெளியூர் செல்ல நேர்ந்தது. 3 நாட்களுக்கு வெளியூரில் இருப்பதாக சொன்னார். மாலை நேரத்தில் பவித்ரா என் வீட்டிற்கு வந்தாள். பிரபா, வீட்ல யாரும் இல்லையா என்று கேட்டாள். இல்ல சித்தி, எல்லாரும் காரைக்குடி போயிட்டாங்க என்று சொன்னேன். சரி, நீ தனியா இருக்கியா, சாப்பாடு சாப்பிட்டீங்களா என்று கவலையுடன் கேட்டாள். இல்ல சித்தி, இன்னும் சாப்பிடலை என்று சொன்னேன். சரி, நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தர்றேன், நீ தனியா இருந்து பசியோட இருக்க கூடாது என்று சொல்லி எங்கள் வீட்டு சமையலறைக்கு சென்றாள். அவள் எனக்கு சாப்பாடு தயாரித்தாள். நல்ல சுவையான சாப்பாடு. வா பிரபா, சாப்பிடு என்று அழைத்தாள். நான் சென்றேன். நீயும் சாப்பிட்டீங்களா சித்தி என்று கேட்டேன். இல்ல, இன்னும் சாப்பிடலை என்றாள். சரி, நீங்களும் சாப்பிடுங்க, நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொன்னேன். நாங்கள் இருவரும் டிவி பார்த்து கொண்டே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்த பிறகு அவள் போகலாம் என்று எழுந்தாள். சித்தி, நீங்க இப்பவே போயிடுவீங்களா, கொஞ்ச நேரம் இருங்க, நாம பேசிக்கலாம் என்று கேட்டேன். சரி பிரபா, கொஞ்ச நேரம் இருக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் உட்கார்ந்தாள். நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஊர்கதைகள், சினிமா, பழைய நினைவுகள் என்று பேசிக்கொண்டே இருந்தோம். இரவு 9 மணி ஆயிற்று, 10 மணி ஆயிற்று. நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம். இரவு 11 மணியாகி விட்டது. ஐயோ பிரபா, இவ்வளவு நேரமாயிடுச்சு, நான் போகணும் என்று பவித்ரா சொன்னாள். சித்தி, இன்னைக்கு சித்தப்பாவும் இல்லை, நீங்க தனியா இருப்பீங்க, இங்கேயே இருந்துட்டு காலையில போங்க என்று சொன்னேன். இல்ல பிரபா, அது சரியில்ல என்றாள்.
இதுல என்ன சரியில்லன்னு இருக்கு சித்தி. நீங்க ஏன் சித்தி, என் அக்கா மாதிரி, நீங்க இங்க இருந்துட்டு போங்க, எனக்கும் தனிமையா இருக்கு என்று சொன்னேன். அவள் யோசித்தாள். சரி பிரபா என்று இசைந்தாள். நாங்கள் மீண்டும் பேச ஆரம்பித்தோம். நள்ளிரவு 12 மணி, 1 மணி என்று ஆயிற்று. நாங்கள் வாழ்க்கையின் ஆழமான விஷயங்களை பேச ஆரம்பித்தோம். பிரபா, உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமா இருக்கா என்று பவித்ரா கேட்டாள். ஆமா சித்தி, நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு என்று கேட்டேன். அவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். தெரியலை பிரபா, சில நேரம் சந்தோஷமா இருக்கு, சில நேரம் தனிமையா உணர்றேன் என்று சொன்னாள். ஏன் சித்தி, சித்தப்பா உங்கள நல்லா பார்த்துக்கிறாரு இல்லையா என்று கேட்டேன். அவரு ரொம்ப நல்லவரு பிரபா, உழைப்பாளி, என்ன மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. ஆனா தெரியலை, சில நேரம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆள் வேணும்னு தோணுது. பேசிக்கிற மாதிரி ஆள் வேணும்னு தோணுது. நீ புரிஞ்சுக்குவியா என்னை என்று கேட்டாள். புரியுது சித்தி என்று சொன்னேன். உண்மையில் அப்போது எனக்கு புரிந்தது. அவளும் என்னைப் போல் தனிமையை உணர்கிறாள் என்று. அவளும் யாராவது தன்னுடன் பேசுவதற்கு ஏங்குகிறாள் என்று. பிரபா, நீ ரொம்ப நல்லவன், என்னோட நல்ல நண்பன். உன்கிட்ட பேசுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியுது என்று பவித்ரா சொன்னாள். எனக்கும் தான் சித்தி, உங்ககிட்ட பேசுனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்று சொன்னேன். அப்போது எங்களுக்கு இடையே ஒரு அமைதி நிலவியது. அந்த அமைதியில் ஏதோ ஒரு மின்சாரம் பாய்வது போல் இருந்தது. நாங்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டோம். அந்த பார்வையில் ஏதோ ஒரு புதிய உணர்வு இருந்தது. அப்போது எனக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. என் கட்டுப்பாடு போனது. நான் பவித்ராவின் கையை பிடித்தேன். அவள் திடுக்கிட்டாள். பிரபா, என்ன பண்ற என்று கேட்டாள். ஆனால் அவள் தன் கையை விலக்கவில்லை. சித்தி, எனக்கு தெரியலை என்ன ஆகுது, உங்கள பார்க்கும் போதெல்லாம் என் மனசு அலைபாயுது என்று சொன்னேன். பிரபா, இது தப்பு, நீ என்ன பேசுற என்று பவித்ரா சொன்னாள். ஆனால் அவளுடைய குரலில் உறுதி இல்லை. அவளும் அதே உணர்வை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் என்பது எனக்கு புரிந்தது. எனக்கும் தெரியுது சித்தி, இது தப்புன்னு, ஆனா என்னால தடுக்க முடியலை என்று சொன்னேன். அப்போது பவித்ரா என் கண்களை பார்த்தாள். அவளுடைய கண்களில் நான் ஒரு குழப்பத்தை பார்த்தேன். அவள் போராடிக் கொண்டிருந்தாள். ஒரு பக்கம் தன் மனசாட்சி, மறுபக்கம் அவளுடைய உணர்வுகள். பிறகு எப்படி ஆனது என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் இருவரும் எங்கள் கட்டுப்பாட்டை இழந்தோம். அந்த இரவு நாங்கள் ஒரு பெரிய தவறு செய்தோம். ஒரு தடவை மட்டும் அல்ல, பலமுறை. நள்ளிரவு முழுவதும் நாங்கள் அந்த தவறில் மூழ்கினோம். விடிந்தபோது யதார்த்தம் எங்களை அறைந்தது. நாங்கள் என்ன செய்து விட்டோம் என்ற உணர்வு வந்தது. பவித்ரா கதறி அழுதாள். என்ன செஞ்சிட்டோம் பிரபா, என்ன பெரிய தவறு செஞ்சிட்டோம். நான் என் கணவரை காட்டிக் கொடுத்துட்டேன், நீ உன் மனைவிய காட்டிக் கொடுத்துட்ட, நாம என்ன பண்ணிட்டோம் என்று தலையில் அடித்துக் கொண்டாள். நானும் மிகவும் வருத்தப்பட்டேன். குற்ற உணர்ச்சி என்னை வாட்டியது. சித்தி, பிளீஸ் அழாதீங்க, இது நடந்துடுச்சு, நாம என்ன பண்றது. இனிமே இப்படி நடக்கக் கூடாது, இதை நாம மறந்துடணும், நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது என்று ஆறுதல் சொன்னேன். இதை எப்படி மறக்கிறது பிரபா, இது என்னோட வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய தப்பு என்று அழுதாள். நாங்கள் நீண்ட நேரம் பேசினோம். இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தோம். இது ஒரு பயங்கரமான தவறு. இனிமேல் இப்படி ஒருபோதும் நடக்கக்கூடாது. இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. இதை நாங்கள் முற்றிலும் மறந்து விட வேண்டும். அன்று காலை பவித்ரா தன் வீட்டிற்கு சென்றாள். மதியம் என் குடும்பத்தினர் எல்லோரும் வீட்டிற்கு வந்தனர். நான் எதுவும் நடக்காதது போல் நடித்தேன். ஆனால் என் உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் இருந்தது. அடுத்த சில நாட்கள் மிகவும் கடினமாக இருந்தன. என்னால் என் மனைவியை நேராக பார்க்க முடியவில்லை.
அவள் என்னிடம் அன்பாக பேசும் போது என் மனம் நொந்தது. நான் அவளை எவ்வளவு பெரிய அளவில் காயப்படுத்தி விட்டேன் என்று யோசித்தேன். அவளுக்கு தெரியாது என்றாலும் நான் ஒரு துரோகம் செய்து விட்டேன். பவித்ராவையும் பார்க்க முடியவில்லை. அவளும் என்னை தவிர்த்தாள். நாங்கள் சந்திக்கும் போது ஒருவரையொருவர் பார்க்காமல் நழுவி விடுவோம். பேச்சு முற்றிலும் நின்று போனது. சில வாரங்கள் இப்படியே கழிந்தன. மெல்ல மெல்ல நாங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப முயற்சி செய்தோம். பவித்ரா சிறிது சிறிதாக என்னிடம் பேச ஆரம்பித்தாள். பிரபா, நல்லா இருக்கியா என்று கேட்பாள். ஆமா சித்தி என்று சொல்வேன். மாதங்கள் கடந்து சென்றன. எங்களுடைய நட்பு மீண்டும் திரும்பியது. ஆனால் இப்போது அதில் ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. நாங்கள் நண்பர்கள் போல் பேசினோம், ஆனால் எங்கள் மனதில் அந்த இரவு எப்போதும் இருந்தது. எல்லாம் இயல்பாக நடப்பது போல் தோன்றியது. என் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியது. நான் அந்த தவறை மறக்க முயற்சி செய்தேன். ஆனால் முடியவில்லை. ஒருநாள் மீண்டும் வீட்டில் எல்லோரும் ஒரு உறவினர் வீட்டு விழாவுக்கு சென்றனர். நான் மட்டும் வீட்டில் இருந்தேன். அன்று எனக்கு லீவ் எடுத்திருந்தேன். மாலையில் பவித்ரா வந்தாள். பிரபா, உன் மனைவி வீட்ல இருக்காளா? அவகிட்ட கொடுக்க வேண்டிய பணம் இருக்கு என்று சொன்னாள். இல்ல சித்தி, எல்லாரும் விழாவுக்கு போயிட்டாங்க என்று சொன்னேன். சரி, நீ வெச்சுக்கோ, அவகிட்ட கொடுத்துடு என்று பணத்தை கொடுத்தாள். சரி சித்தி என்று வாங்கிக் கொண்டேன். அவள் திரும்பி போகலாம் என்று நடந்தாள். சித்தி, போயிடுவீங்களா? கொஞ்ச நேரம் இருங்க என்று கேட்டேன். அவள் தயங்கினாள். இல்ல பிரபா, நான் போகிறேன் என்றாள். சித்தி பிளீஸ் கொஞ்ச நேரம் இருங்க, ரொம்ப தனிமையா இருக்கு என்று கேட்டேன். அவள் யோசித்தாள். சரி, கொஞ்ச நேரம்தான் என்று உட்கார்ந்தாள். நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஊர்கதைகள், சினிமா, அலுவலக விஷயங்கள் என்று பேசினோம். நேரம் நகர்ந்து கொண்டே இருந்தது. மீண்டும் அந்த சூழல் உருவானது. பேச்சு நீண்டது. இரவு ஆனது. நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம். மீண்டும் அதே பதற்றம், அதே உணர்வுகள். இம்முறை நாங்கள் இருவரும் அறிந்தே அந்த தவறை செய்தோம். நாங்கள் முதல் முறை செய்தது ஒரு தவறு என்று சொல்லலாம், ஆனால் இம்முறை அது ஒரு தேர்வு. நாங்கள் தெரிந்தே விரும்பியே அந்த தவறான உறவில் ஈடுபட்டோம். அன்று முழுவதும் நாங்கள் பலமுறை அந்த தவறை செய்தோம். எங்களை நாங்களே மறந்து விட்டோம். எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவில்லை. விளைவுகளை பற்றி கவலைப்படவில்லை. மறுநாள் காலை நாங்கள் மீண்டும் குற்ற உணர்ச்சியில் மூழ்கினோம். ஆனால் இம்முறை நாங்கள் அழவில்லை. ஏனென்றால் நாங்கள் தெரிந்தே செய்திருந்தோம். பிரபா, இது தப்பு, இதை நாம நிறுத்தணும் என்று பவித்ரா சொன்னாள். தெரியும் சித்தி, நாம நிறுத்திடணும் என்று நானும் சொன்னேன். ஆனால் நாங்கள் நிறுத்தவில்லை. அன்று முதல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் சந்தித்து அந்த தவறான உறவில் ஈடுபட்டோம். என் வீட்டில் யாரும் இல்லாத போது, பவித்ரா வீட்டில் யாரும் இல்லாத போது நாங்கள் சந்திப்போம். ஒரு இரகசிய உறவு நடந்து கொண்டிருந்தது. நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தோம். யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டோம். வெளியில் நாங்கள் சாதாரண உறவினர்கள் போல் நடந்து கொண்டோம். ஆனால் உள்ளே வேறு ஒரு உலகம் இருந்தது. நான் என் மனைவியிடம் இயல்பாக நடந்து கொண்டேன். அவளுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. சித்தப்பாவுக்கும் எதுவும் தெரியவில்லை. நாங்கள் நம்மை நல்ல நடிகர்கள் என்று நினைத்தோம். மாதங்கள் கடந்து சென்றன. எங்கள் தவறான உறவு தொடர்ந்தது. நாங்கள் மேலும் மேலும் தைரியமானோம். சில நேரங்களில் ரொம்ப ரிஸ்க் எடுப்போம். ஒருநாள் மதியம் நேரம். எங்கள் வீட்டில் எல்லோரும் வெவ்வேறு வேலைகளுக்கு வெளியே சென்றிருந்தனர். என் அப்பா வயலுக்கு சென்றிருந்தார். என் அம்மா கோவிலுக்கு சென்றிருந்தாள். என் அண்ணன் அவருடைய வேலைக்கு போயிருந்தான். என் மனைவி அலுவலகத்தில் இருந்தாள். சித்தப்பாவும் வேலைக்கு போயிருந்தார். பவித்ராவுக்கு அன்று விடுமுறை. அவள் எனக்கு செய்தி அனுப்பினாள். வீட்ல யாரும் இல்லை, நாம சந்திக்கலாமா என்று.
ஆமா, யாரும் இல்ல என்று பதில் அனுப்பினேன். ஆனால் வீட்டில் சந்திப்பது ரிஸ்க் என்று நினைத்தோம். யாராவது திடீரென்று வந்து விடலாம். வீட்டு பின்புறம் வாழைத் தோப்புல சந்திக்கலாம், அங்க யாரும் வரமாட்டாங்க என்று பவித்ரா சொன்னாள். நான் சம்மதித்தேன். மதியம் 1 மணி அளவில் நாங்கள் வாழைத் தோப்பில் சந்தித்தோம். அங்கே மிகவும் மறைவான இடம். அடர்ந்த வாழை மரங்கள். யாருக்கும் தெரியாது என்று நினைத்தோம். நாங்கள் அங்கே அந்த தவறான செயலில் ஈடுபட்டோம். நேரம் போவதே தெரியவில்லை. நாங்கள் எங்களை மறந்து விட்டோம். திடீரென்று ஒரு சப்தம் கேட்டது. யாரோ அங்கே வந்து கொண்டிருந்தனர். நாங்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனோம். திரும்பி பார்த்தோம். என் அண்ணன் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் இருந்த அதிர்ச்சி, கோபம், வெறுப்பு, அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அவருக்கு பின்னால் என் அப்பாவும் என் அம்மாவும் நின்று கொண்டிருந்தனர். என் அப்பாவின் கண்களில் நீர் வழிந்தது. அவர் ஒன்றும் பேசாமல் நின்று கொண்டிருந்தார். என் அம்மா தலையில் அடித்துக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். ஐயோ, என்ன கொடுமை இது, என் பிள்ளை இப்படி ஆயிட்டானா என்று கதறினாள். பவித்ரா அலறியபடி ஓட்டினாள். அவள் அழுகை சத்தம் காற்றில் எதிரொலித்தது. நான் அவமானத்தில், குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்து நின்றேன். என்னால் என் அப்பாவின் முகத்தை பார்க்க முடியவில்லை. என் அண்ணன் கோபத்தில் என்னை நோக்கி வந்தார். நீ என்ன செஞ்சிட்ட, நீ என்ன பெரிய தப்பு செஞ்சிட்ட என்று கத்தினார். என்னை அடிக்க கை ஓங்கினார். என் அப்பா அவரை தடுத்தார். வேண்டாம் மகனே, அடிச்சு என்ன பயன், நடந்துடுச்சு என்று என் அப்பா சொன்னார். அவர் குரலில் இருந்த வேதனை என் இதயத்தை கிழித்தது. நாங்கள் வீட்டிற்கு சென்றோம். அன்று என்ன நடந்தது என்பதை என்னால் சொல்லி முடிக்க முடியாது. ஒரு நரகம். அழுகை, கூக்குரல், திட்டு, பழி, வேதனை அனைத்தும் கலந்த ஒரு காட்சி. சித்தப்பாவை அழைத்தனர். அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னார்கள். அவர் வந்தார். அவர் முகத்தை பார்க்க என்னால் முடியவில்லை. அவர் என்னை நம்பியிருந்தார். நான் அவருடைய நம்பிக்கையை காட்டிக் கொடுத்து விட்டேன். என் மனைவியை அழைத்தனர். அவளிடம் உண்மையை சொன்னார்கள். அவள் எதிர்வினை என்னால் இன்றும் மறக்க முடியவில்லை. அவள் என்னை ஒரு முறை பார்த்தாள். அந்த பார்வையில் இருந்த துரோகத்தின் வலி, அவமானம், வேதனை, அது என் இதயத்தை நசுக்கியது. அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அமைதியாக அழுதாள். அன்று இரவு நான் தனியாக என் அறையில் அமர்ந்திருந்தேன். என் வாழ்க்கை முடிந்து போனது என்பது எனக்கு புரிந்தது. நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். என் குடும்பத்தின் மரியாதை, என் மனைவியின் நம்பிக்கை, என் சுயமரியாதை எல்லாம் போய்விட்டது. பவித்ராவின் நிலைமையும் அதே போல்தான். அவளுடைய வாழ்க்கையும் சின்னாபின்னமாகி விட்டது. 2 குடும்பங்களும் பிளந்து போயின. அடுத்த சில நாட்களில் பல விஷயங்கள் நடந்தன. என் மனைவி என்னை விட்டு பிரிந்து சென்றாள். அவள் தன் பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டாள். விவாகரத்து நடவடிக்கைகள் ஆரம்பமாயின. பவித்ராவும் சித்தப்பாவும் பிரிந்தனர். அவர்களும் விவாகரத்துக்கு முடிவு செய்தனர். பவித்ரா மனநலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். அவளால் அந்த அவமானத்தை தாங்க முடியவில்லை. என் அலுவலகத்தில் இந்த விஷயம் தெரிந்தது. நான் வேலையை இழந்தேன். எங்கள் ஊரில் எல்லோருக்கும் தெரிந்தது. நாங்கள் சமுதாயத்தில் தலை நிமிர முடியாத நிலை ஏற்பட்டது. என் அப்பா, அம்மா மிகவும் வேதனைப்பட்டனர். என் அம்மா கோவிலுக்கு கூட செல்ல பயந்தாள். மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று. என் அப்பா அடுத்த ஊருக்கு குடிபெயர முடிவு செய்தார். நானும் வேறு ஊருக்கு போக வேண்டியதாயிற்று. புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. கடந்த கால நினைவுகள் என்னை விட்டு விலகவில்லை. இன்று நான் தனியாக, தனிமையில் வாழ்கிறேன். என் பெற்றோர் என்னை மன்னித்து விட்டனர், ஆனால் எங்களுக்கு இடையே இருந்த நெருக்கம் போய்விட்டது. என் மனைவி என்னை மன்னிக்கவில்லை. அவள் இப்போது வேறொருவரை திருமணம் செய்து சந்தோஷமாக இருக்கிறாள் என்று கேள்விப்படுகிறேன்.
பவித்ரா எங்கே இருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது. அவளும் வேறு ஊருக்கு போய் விட்டாள் என்று கேள்விப்படுகிறேன். நாங்கள் தொடர்பு கொள்ளவில்லை. நாங்கள் ஒருவரையொருவர் பார்க்கவில்லை. ஒவ்வொரு நாளும் நான் என் தவறை நினைத்து வருந்துகிறேன். நான் ஏன் அப்படி செய்தேன் என்று என்னையே கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கணப்பொழுது இன்பத்திற்காக நான் என் வாழ்க்கை முழுவதையும் பாழாக்கிக் கொண்டேன். என் தவறு என்னை மட்டும் பாதிக்கவில்லை. என் குடும்பம், என் மனைவி பவித்ரா, சித்தப்பா, 2 குடும்பங்கள், எத்தனை பேரின் வாழ்க்கையை நான் நாசம் செய்தேன். இன்று நான் இளைஞர்களுக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். உறவுகளுக்கும் நட்புக்கும் எல்லைகள் உண்டு. அந்த எல்லைகளை மீறாதீர்கள். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். தவறான உணர்வுகள் வந்தால் அவற்றை தொடக்கத்திலேயே அடக்குங்கள். நான் செய்தது போல் செய்யாதீர்கள். உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை மதியுங்கள். நம்பிக்கை என்பது மிக முக்கியமானது. அதை காட்டிக் கொடுக்காதீர்கள். கணப்பொழுது இன்பம் வாழ்நாள் துன்பத்தை கொண்டு வரும். நான் வாழும் ஒவ்வொரு நாளும் என் தவறுக்கு நான் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தண்டனை வாழ்நாள் முழுவதும் தொடரும். உங்கள் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுங்கள். தவறான பாதையில் செல்லாதீர்கள். உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள். நேர்மையாக வாழுங்கள். என் கதை ஒரு எச்சரிக்கை. நான் செய்த தவறை வேறு யாரும் செய்ய வேண்டாம் என்பதற்காக நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். என் வாழ்க்கை பாழாகிவிட்டது, ஆனால் உங்கள் வாழ்க்கை பாழாக வேண்டாம். கட்டுப்பாடு, மரியாதை, நேர்மை, இவைதான் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அடிப்படை. இவற்றை மறந்தால் உங்கள் வாழ்க்கை நரகமாகிவிடும். என் வாழ்க்கை போல